ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு ஒரு கதை, குருவாயூரப்பனோட மகிமையையும் அவரை எப்படி தியானிக்கணுங்கிற முறையையும் சொல்லித்தர மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கதை என்னன்னா, ஒரு பக்தர் குருவாயூரப்பனை சேவிக்கணும்னு ரொம்ப பக்தியாக இருக்கார். அவருக்கு திடீர்னு தோன்றது, நம்ம குருவாயூரப்பனை நினச்சிட்டே இருக்கோம், ஆனால் அவரை எப்படி சேவிக்கணும், எப்படி தியானம் செய்யணும், அது ஒன்றுமே நமக்கு பூஜை முறையே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தோன்றுறது. சரி, ஒரு நாள் என்ன பண்ணுறேன், குருவாயூருக்கு வரார். அந்த குருவாயூரில் பூஜை பண்ணுவார். அந்த நம்பூதிரி அவர் தானே குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணுறாரு. அவரை கேட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணணும், தியானம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக போய் அவர்கிட்ட கேட்குறார். அந்த நம்பூதிரிக்கிட்ட, நம்பூதிரி எனக்கு சொல்லித்தாங்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நம்பூதிரிக்கு அவர் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் சொல்லி பேசினோன்னா ஒரு அலட்சிய பாவம் இருக்குது அவர் மேலே. போங்கிறாரு. இல்லை, அவர் திருப்பி எனக்கு கருணை காமிக்கணும், நீங்கள் சொல்லித்தாங்கோ அப்படின்னு அந்த நம்பூதிரிகிட்ட கேட்குறாரு. அவருக்கு ரொம்ப அலட்சியத்தோடு அவர் எனக்கும் ஒன்றும் தெரியாது, வேணும்னா நீ பெரிய கொம்புள்ள எருமை மாதிரி நினச்சிட்டு தியானம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் ரொம்ப இன்னசென்ட் பக்தன். அதனால அப்படியா சரி சொல்லிட்டு அவன் போயிட்டு தினமும் அந்த மாதிரி 2 கொம்போட குருவாயூரப்பனை நினச்சிட்டு தியானம் பண்ணுறான். ஒரு நாள் அங்கே குருவாயூரில் உற்சவம் நடக்கிறது. உற்சவ விக்கிரகத்தை உள்ளேருந்து எடுத்துட்டு வெளியில் வரணும். நம்பூதிரி அதை எடுத்துட்டு பிரதட்சணமாக சுற்றி எல்லாம் வருவார். உற்சவ விக்கிரகத்தை வச்சுட்டு குருவாயூரில். ஸோ அவர் கிளம்புற அந்த உற்சவ விக்கிரகத்தை எடுத்துட்டு வெளியில் இந்த இதில் சன்னிதிலேருந்து வெளியில் வரத்துக்கு பண்ணுறாரு. அவரால் வர முடியல. எங்கேயும் டங்குன்னு இடிக்கிறது, நகர முடியல. என்னடா அது, சின்ன விக்கிரகம் தானே உற்சவ விக்கிரகம், எதுக்கு இடிக்கிறது, எதுக்கு சத்தம் போடுறது, வெளியில் வரவும் முடியலையே, காலை தாண்ட முடியலையே அப்படின்னு ஒரே இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. கூடி இருக்கிற மக்களுக்கெல்லாமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது, ஏன் இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு. அப்போ அங்கே அந்த பக்தர் வர்றார். அவரும் அந்த கூட்டத்தோடு நின்று பார்க்குறார். இவர் இப்படி இடிக்கிறது வர முடியல. அதை பார்த்தோன்னே அந்த பக்தர் கத்துறாரு அங்கேருந்து, சுவாமி, அப்பனோட 2 கொம்பும் வாசப்படியில் இடிக்கிறது, பார்த்து எடுத்துன்னு வாங்கோ, ஒரு பக்கமாக சாஞ்சு வாங்கோ, 2 கொம்பும் வாசப்படியில் இடிச்சின்னு இருக்கு அப்படின்றார். அது கேட்ட உடனே எல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் சிரிப்பு வருது. அவெல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறா. ஆனால் இந்த நம்பூதிரிக்கு புரிஞ்சு விடுறது. அவர் என்ன பண்ணுறார், அப்படியே விக்கிரகத்தை அங்கே கீழே வைக்கிறார். கண்ணில் ஜலத்தோடு ஓடி அந்த பக்தன் அந்த எல்லாம் தள்ளிண்டு அந்த பக்தன் காலில் விழறார். விழுந்துட்டு, நான் உங்களை அலட்சியம் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுடணும் அப்படிங்கிறார். அவர் இல்லை, நீங்கள் எனக்கு குரு, நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்த குருவாயூரப்பனை பூஜை பண்ணுற முறையை, இது சரியான முறை இல்லைன்னா எனக்கு எது சரியான முறையோ அதை சொல்லித்தாங்கோ அப்படின்னு அவன் அவ்வளவு இதுவாக பணிவாக அவர்கிட்ட சொல்கிறான். உடனே இந்த நம்பூதிரி சந்தோஷமாயிட்டு அவர் சொல்கிறார், அப்பா, குருவாயூரப்பனை எப்படி தியானம் பண்ணணும் தெரியுமா, நீயும் கண்ணை முடிக்கோ, நானும் கண்ணை முடின்னு சொல்கிறேன் கேடு அப்படின்னு அந்த இடத்துலையே நின்றுண்டு அவருக்கு ரொம்ப இதுவாயிடுறது. அதனால அவர் ஆனந்தமாக சொல்கிறார், அப்பா, குருவாயூரப்பனை இளம் சூரிய கிரகணம் போன்ற கிரீடம் வச்சுண்டு, அழகான நெற்றி, ஊர்துவமான திலகம், கருணை நிரம்பிய கட்டாட்சம், அழகான நாசிகை, ஆனந்தமான மந்தஹாசம், கண்ணாடி போன்ற கண்ணம், அதில் ஒளி வீசும் ரத்ன குண்டலங்கள், அழகான கழுத்தில் காந்தியால் சோபையடைந்த கௌஸ்துபம், இன்னும் ஸ்ரீவத்சம், வனமாலை, ரத்னஹாரம்,
பீதாம்பரம், தாமரை, அப்புறம் தாமரை போன்ற திருவடி, அந்த திருவடி வரைக்கும் குருவாயூரப்பனை தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணித்து நம்ம தினம் பூஜையும் தியானமும் செய்து வேண்டிக்கணும்ப்பா அப்படின்னு கூறுறார். இதை கேட்கும் பொழுதே அந்த பக்தனுக்கு அப்படியே மெய்கூச்சல் இடுகிறது. அந்த சமயத்தில் குருவாயூரப்பனும் 2 பேருக்கும் தன்னோட தரிசனத்தை காமிக்கிறார். அப்புறம் டக்குன்னு மறைஞ்சு விட்றாரு. இவரும் தியானம் கலைஞ்சி நம்பூதிரியும் வெளியில் வந்து குருவாயூரப்பன் விக்கிரகத்தை எடுத்துட்டு உற்சவத்துக்கு கிளம்பிடுறார். அன்னிலேருந்து இந்த பக்தன் அவர் சொல்லி தந்த மாதிரியே ஸ்ரீ குருவாயூரப்பனின் விக்கிரகத்தை மனசில் நினச்சிண்டு அதே அந்த உபதேசத்தைப்படியே தியான பூஜை பண்ணுறான். குருவாயூரப்பா, இந்த கலியிலும் குருவாயூரப்பன் பண்ணின லீலைகளை கேட்க ரொம்ப அருமையாக இருக்கு. குருவாயூரப்பா.